விழுப்புரத்தில் அடுத்தடுத்து மோதிய வாகனங்களால் 2 பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் நரசிங்கபுரம் பகுதியை சேர்ந்தவர் லாசர். இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு வேண்டப்பட்டவர் பூபதி என்ற கூப்பிட்டு நேற்று இரவு விக்கிரவாண்டி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு சுப நிகழ்ச்சிக்கு போறாரு. நள்ளிரவுக்கு மேல 2 வீலர்ல இவங்க 2 பேருமே விழுப்புரம் நோக்கி வராங்க. விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சிந்தாமணின்ற ஒரு ரயில்வே மேம்பாலம் இருக்குங்க. இந்த இடத்துல வரும்போது ஒரு மினி லாரி இவங்க 2 வீலர் மேல மோதி அந்த லாரி மினி லாரி வண்டி நிறுத்தாம தப்பி போயிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பூபதி கீழே வருவார், லாசர் 2 பேருமே 2 வீலர் கீழே வர்றாங்க. பின்னால் வந்த ஒரு சொகுசு பேருந்து இவங்க மேல மோதுது. இதுல பாத்தீங்கன்னா பூபதி சம்பவ இடத்துல இறந்துறாரு. லாசர் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில அவர் கிடக்குறாருங்க. இந்த பஸ் பேருந்து சொகுசு பேருந்து பிரேக் பிடிச்சா பாருங்க, பின்பக்கம் கார் சென்னையில இருந்து விழுப்புரம் நோக்கி அந்த கார் இந்த பின்பக்கம் பேருந்து கடியில போய் சிக்குது. இதனை தொடர்ந்து ஒரு டெம்போ டிராவலர் அந்த வண்டி இந்த கார் மேல மோதி கார் அப்புறம் போல் நசுங்கி பேருந்து கடியில போய் சிக்கிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மீஞ்சூரை சேர்ந்த ஒரு சர்ச்சு பாதிரியார் அவர் சம்பவ இடத்துல உயிரிழந்து போயிட்டாரு. மேலும் 2 பேர் கார்ல வந்தவங்க படுகாயங்களோட உள்ள சிக்கிக்கிறாங்க. உடனே 108 ஆம்புலன்ஸ் காவல்துறை சுமார் 1 மணி நேரம் போராடி இந்த பேருந்துக்கு அடியில் சிக்கிய கார்ல இருந்தவங்கள வெளியில மீட்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி ஏற்பட்ட விபத்துல சம்பவ இடத்துல 2 பேர் இறந்து போயிடுறாங்க. பேருந்து மற்றும் டெம்போ டிராவலர் வந்த ஒரு சில பேர் காயமடைகிறாங்க. 10க்கும் மேற்பட்டோருக்கு விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இதனால சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. தற்போது படிப்படியாக போக்குவரத்து சீரமைஞ்சு வாகனங்கள் திருச்சி நோக்கி போயிட்டு இருக்க தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் 5 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.